டி.கே. சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. திமுக ஆட்சியில் இருந்திருந்தா நாங்கள் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுருந்துருக்கலாம். இப்போ திமுக ஆட்சியில் இல்லை. இது நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிற இல்லை காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற ஒரு ஆட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ அந்த மேகதாட்டு அணையை வந்துட்டு அவங்க கட்டியே ஆவாங்களா? இதில் வந்து மத்திய அரசாங்கம் எப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க போகுது? இங்கேருந்து நம்ம என்ன அழுத்தம் கொடுக்க போகிறோம்? ஏன்னா காங்கிரஸ் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன அழுத்தம் கொடுக்க போகிறோம்? டூ இஷ்யூஸ் இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அணை கட்டுறதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஓகே, அணை கட்டுறது வந்து பர்மிட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஃபர்தராக வந்து கமிட்டியோடைய ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி கட்டக்கூடாதுன்னு தான் இருக்குது. பட் கர்நாடகா ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட். அட் த சேம் டைம் நம்மளும் வந்து அலையன்ஸில் இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி டு ஆக்சுவலி மேனேஜ். அதான் ஃபேக்ட். நம்ம ப்ரொபோசல் வைக்க தான் போகிறோம். காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட இருக்குங்கிற பட்சத்தில் அது ஏன்னா இப்போ திமுகவோடையும் காங்கிரஸ் இருந்தது, அப்பயும் எந்த ஒரு மாறுபாடும் இங்கே இல்லை. தாவேக்காவோட இப்போ காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போயாவது ஒரு விஷயங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுமா காங்கிரஸ்க்கு அப்படிங்கிறது தெரியல. அது எப்படி போகுங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து இஸ் செட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பாலிடிக்ஸ். இன்றைக்கி வந்து அந்த அணை கட்ட முடியாது, கட்டக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும். என்றைக்குமே அது அலையன்ஸில் இருந்தால் கூட தமிழ்நாடு ஸ்டேட் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெடரலிசம் ஆங்கிள்லையும் ஸ்டேட் அட்டானமி ஆங்கிள்லையும் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம் டிவிகே as a பார்ட்டி. அதனால் தளபதி விஜய் அவர்கள் அது கட்டக்கூடாதுங்கிற ப்ரொபோசலை தான் ஒஃபிஷியலாகவே கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு.